அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பெஞ்சல் புயல். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. சென்னையில் இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது பெஞ்சல் புயல். இன்று இரவு கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த பெஞ்சல் புயல். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், சென்னையில் இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது இந்த பெஞ்சல் புயல் மையம் கொண்டிருக்கிறது. எந்த வேகத்தில் இது நகர்ந்து வருகிறது? மேலும் வேறு என்னென்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கு? வணக்கம் பிரியங்கா. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய பெஞ்சல் புயலானது தற்பொழுது கடந்த 6 மணி நேரத்தில் 7 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு நோக்கி நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. கடந்த முறை அறிவிப்பு பார்த்தோம் அப்படின்னா வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்த புயல் தற்பொழுது மேற்கு திசையை நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது. குறிப்பா சென்னையில் இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவிலும், பாண்டிச்சேரியிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல மகாபலிபுரத்திலிருந்து தென்கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இந்த பெஞ்சல் புயலானது நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இதுல 2 விஷயம் கவனிக்கணும். மேற்கு நோக்கி இந்த புயல் என்பது நகர தொடங்கி இருக்கிறது. மகாபலிபுரம் 50 கிலோமீட்டர் அருகே தற்பொழுது இந்த புயலானது இருக்கிறது. இந்த 2 விஷயத்தையுமே தற்பொழுது கூடுதலாக கவனிக்க வேண்டியமா இருக்கு. ஏன்னா இன்னும் சற்று நேரத்துல, அதாவது இன்று மாலை, வானிலை ஆய்வு மையம் சொன்னது கூற்றுப்படி இன்று மாலை காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் அருகே இது கரையை கடக்கக்கூடும், புயலாகவே கரையை கடக்கக்கூடும் என கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மகாபலிபுரம் தென்கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பெஞ்சல் புயலானது தற்பொழுது இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இது புயலாக கரையை கடக்கும் பொழுது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த புயலினுடைய நகர்வுகளை இந்திய வானிலை ஆய்வு மையம் கண்காணிச்சுட்டு வராங்க. நம்ம முன்னாடி குறிப்பிட்டது போலவே இந்த புயல் இதற்கு முன்பாக வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வந்த நிலையில தற்பொழுது மேற்கு திசையை நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக மகாபலிபுரத்திலிருந்து தென்கிழக்குல 50 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவிலும், பாண்டிச்சேரியிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் என்பது தற்பொழுது நகர்ந்து வருவதாகவும், 7 கிலோமீட்டர் கடந்த முறை பார்த்தோம் 10 கிலோமீட்டர்ல இருந்தது, இப்போ 7 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருது. அதாவது இந்த கடல் பகுதியில் இருந்து நிலப்பரப்பை நோக்கி இந்த புயல் என்பது தற்பொழுது நகர தொடங்கி இருக்கிறது. மேற்கு திசையை நோக்கி இந்த புயல் தொடங்க இருக்கிறது, நகர்ந்து இருக்கிறது. குறிப்பாக ஒரு புயல் உருவாகுது அப்படின்னா குறிப்பாக 800 கிலோமீட்டர்களுக்கு, இப்ப பொதுவா எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வங்கக்கடல்ல இப்ப அந்த புயல் கரையை கடக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 700 கிலோமீட்டர் தூரமாக இருக்கு அப்படிங்கறதுல ஒரு 100 கிலோமீட்டர்ல 2 நாள்ல கடந்துடும். ஆனா அந்த 100 கிலோமீட்டர்ல இருந்து புயலை கறக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கு, அந்த 100 கிலோமீட்டர்ல இருக்கு அப்படின்னா அந்த 100 கிலோமீட்டர்ல இருந்து புயலை கரையை கடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வரும் பொழுது அது காலதாமதமாக அந்த புயலை கடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கான நேரத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படின்ட்டு இன்னைய செய்தியாளர் சந்திப்பில் கூட பாலச்சந்திர அவர் தெரிவித்திருக்காரு. குறிப்பா ஒரு புயலுக்கு 3 பகுதி இருக்கு: கண் பகுதி, மையப்பகுதி, பின்பகுதி. அந்த கண் பகுதி எந்த இடத்துல கரையை கடக்கக்கூடும் அப்படிங்கிற அந்த இடத்தை தொட்டாதான் நம்ம புயல் கரையை கடக்கக்கூடிய தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். தற்போது சூழலை பொறுத்த வரைக்கும் இன்று மாலை காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே இந்த பெஞ்சல் புயல் என்பது கரையை கடக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மகாபலிபுரத்திலிருந்து தென்கிழக்கே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பெஞ்சல் புயலானது தற்பொழுது நெருங்கி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டு, குறிப்பா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டத்துக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப புயல் இன்னைக்கு கரையை கடக்க தொடங்கினாலும் அது முழுமையாக கரையை அந்த புயலுடைய கண் பகுதி, மையப்பகுதி, பின்பகுதி அப்படின்ட்டு அந்த 3 பகுதியுமே முழுமையாக கரையை கடந்தாதான் நம்ம புயல் கரையை கடந்தது என சொல்ல முடியும். இப்ப புயல் கரையை இன்று மாலை கரையை கடக்க தொடங்கினாலும் கூட இன்று இரவு இல்லைன்னா நாளை அதிகாலை இது முழுமையாக புயலை கரையை கடத்துக்கொள்ள, அந்த முழுமையாக கரையை கடக்க நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதே போல இது புயலாக கரையை கடக்குமா அல்லது தீவிர புயலாக மாறி கரையை கடக்குமா, அதே போல முன்பு குறிப்பிட்டது போலவே காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையேதான் இதை கரையை கடக்குமா அப்படிங்கிறத அடுத்து இப்ப மகாபலிபுரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் இருந்தாலும் தொடர்ச்சியா சென்னையில் இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் என்பது தற்பொழுது நகர்ந்து வருகிறது. இன்னும் இன்று மாலை இந்த புயல் கரையை கடக்க தொடங்கினாலும் முழுமையாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இந்த புயல் கரையை கடக்குவதற்கு இன்று மாலையிலிருந்து கரையை கடக்க தொடங்கினாலும் கூட இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை வரை இந்த புயல் முழுமையாக கரையை கடக்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் 7 கிலோமீட்டர் வேகத்துல இந்த புயல் என்பது நகர்ந்து வருகிறது எனவும், சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவிலும், பாண்டிச்சேரியிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவிலும், மகாபலிபுரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இந்த பெஞ்சல் புயலானது தற்போது நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். பிரியங்கா.
வெங்கட்ரமணன், அதே மாதிரி இப்ப புயலின் நகரக்கூடிய இந்த வேகமானது 10 7 கிலோமீட்டராக குறைந்திருக்கிறது. இப்ப இதனால இந்த பாதிப்பு எந்தெந்த மாவட்டங்கள்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்களோ அதுல ஏதாவது மாற்றம் இருக்குமா, இல்ல அதிக அளவு பாதிப்பு ஏதாவது காணப்படுமா? அது பற்றி கணிப்புகள் வெளியாகியிருக்கா? புயலுடைய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரம்பத்துல காலையில கொடுத்த முதல் அப்டேட்ல என்ன ஆகுதுன்னா 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்தது. அதன் பிறகாக 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்தது. அதற்கு அப்புறம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்தது. அதன் பிறகாக இதற்கு முன்பாக வந்த அப்டேட்ல 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது 7 கிலோமீட்டர் வேகத்துல தான் இந்த புயல் என்பது தற்பொழுது நகர தொடங்கி இருப்பது. அந்த 7 கிலோமீட்டர் வேகத்துல இந்த புயல் நகர தொடங்கி இருப்பதன் காரணமாக, சொல்லப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இருக்கக்கூடிய அந்த வட தமிழகம் இருக்கக்கூடிய அந்த வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல அதீத கனமழை பெய்வதற்கு, அதாவது மழையை காட்டிலும் காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பா அதி கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட பெரும்பாலான பகுதிகளில், அதாவது 20 சென்டிமீட்டர் மேலாக மழையோடைய அளவு என்பது பதிவாகவில்லை. முன்பு குறிப்பிட்டோம், ஒரு இடத்துக்கு நம்ம ரெட் அலர்ட் எச்சரிக்கை, அதி கனமழைக்கான எச்சரிக்கை நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா அது நிர்வாக ரீதியாக நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக நம்ம கொடுக்கலாம். மாவட்ட நிர்வாகம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படலாம். அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட மாவட்டங்கள்ல மழையுடைய அளவு பெரும்பாலும் இல்லை என்பதாலும் காற்றுடைய வேகம் என்பது தொடர்ந்து அதிகரித்தே இருக்கிறது. வட தமிழக மாவட்டங்கள்ல இன்றைய தினம் 90 கிலோமீட்டர் வேகத்துல தரைக்காற்று வீசக்கூடும் என கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில காற்றினுடைய வேகம் என்பது தற்பொழுது தொடர்ந்து அதிகரித்து இருக்கிறது. இந்த வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல மழை ஒரு சில இடத்துல மழை மிக குறைவான, அதாவது ஒரு மணி நேரம் மழை பெய்தால் அதன் பிறகாக மழையோட அளவு சற்றே குறைந்தது. ஆனால் மழை பெய்து கொண்டே இருக்கிறது. ஆனா 20 சென்டிமீட்டர் தாண்டி அதி கனமழைக்கான 20 சென்டிமீட்டரை தாண்டி மழை எங்கேயுமே பதிவாகல. அதன் காற்றுடைய வேகம் என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கடலுடைய சீற்றமும் இந்த வட தமிழக கடலோர மாவட்டங்கள் கடலின் சீற்றமும் காற்றினுடைய வேகம் என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த புயல் கரையை கடக்க தொடங்கும் பொழுது 90 கிலோமீட்டரிலிருந்து 100 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் என்பதன் காரணமாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஆனா அதற்கு முன்பாகவே இந்த புயல் கரையை கடக்கக்கூடிய அந்த இடமான காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் வட தமிழக மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள்ல காலை முதலே பலத்த தரைக்காற்று என்பது வீசி வருகிறது. பிரியங்கா, முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.